நித்யானந்தா எந்த அளவுக்கு போயிட்டாருன்னா, அண்ணன் சீமானே பொறாமைப்படும் அளவுக்கு போயிட்டாரு. ஒரு அரசியல் தலைவர் வந்து ஒரு சாமியாரை பார்த்து பொறாமைப்படும் அளவுக்கு, அவன் நகையெல்லாம் போட்டிருக்கான், அவன் பணக்காரனா இருக்கான்லாம் எனக்கு பொறாமையே இல்லடா, அவன் வெள்ளக்கார பிகரா வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி இவர் பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு நித்யானந்தா ஒரு லெவலை ரீச் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கணும். ஏற்கனவே வந்து பண்ணதுக்கு தான் இப்போ வரைக்கும் அனுபவிச்சுட்டு இருக்காரு. மாட்டியார் அப்படின்னு சொல்லக்கூடியது உயிர் தியாகம் செய்தவர்கள் தான் மாட்டியார்னு சொல்லுவாங்க. ஜீவ சமாதி மாதிரி தான் அடைஞ்சிருக்காங்க. இல்லை அதான் அது மாதிரி எதுவும் இவன்லேயே வச்சு போச்சிட்டாங்களா தெரியல. அதை பற்றின விவரங்களும் வெளிவரல. இல்லை இது வழக்கம் போல் கிளப்பி விடப்பட்ட பொருளியானு தெரியல. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் சொல்லிட்டாங்க, அவருக்கு ரொம்ப முடியல, டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, படுத்த படுக்கையாக இருக்காரு அப்படின்னாங்க. அடுத்த மாதமே திரும்பவும் வீடியோ போட ஆரம்பிச்சாரு. ஸோ இப்போ செத்தே போயிட்டாருன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அடுத்தால மறுபடியும் வீடியோ போட போகிறாரான்னு தெரியல. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவர் தேடப்படும் குற்றவாளி தான். ஆமாம், தேடப்படும் குற்றவாளி தான். பிடிக்கணும் பிடிச்சலாம் ஈஸியாக. ஏன் என்ன பிடிக்காம விட்டு வச்சிருக்கீங்க? அவனை பிடிக்கிற அளவுக்கு அவசரம் இல்லைன்னு விட்டு வச்சிருக்கலாம். இப்படிதான் இருக்க முடியுமே சார். இப்போ உடனே தேடி பிடிக்கிற அளவுக்கு அவர் என்ன தீவிரவாதியா? எல்லாம் எங்கேயா போய் பிளான் பண்ணி இந்தியாவில் பாம்பு வைக்க போறாருன்ற த்ரெட் இருக்கா? அப்படி சார் வணக்கம். வணக்கம். நித்யானந்தா கைலாசா அப்படிங்கிற ஒரு நாட்டை உருவாக்கி அங்கேயே செட்டில் ஆயிட்டாரு. அங்கே வரவங்களுக்கு வந்து நிறைய சலுகைகள்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுப்பினர் சேர்க்கைலாம் பண்ணிட்டு இருந்தாரு சில வருடங்களுக்கு முன்னாடி. ஸோ அவர் என்ன பண்றாரு, எங்க இருக்காரு, அவரை கண்டுபிடிக்க முடியல இந்திய நாட்டால அப்படின்னு நிறைய பேர் தொடர்ச்சியாக விமர்சனம் வச்சுட்டு இருந்தாங்க. இந்த சூழல்ல பார்த்தீங்கன்னா அவர் மறைந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட குடும்ப உறுப்பினரே வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்கிற ஒரு தகவல் வந்திருக்கு. எந்த அளவு சார் உண்மை? நித்யானந்தா அப்படின்னு எடுத்தோம்னா இந்த கார்ப்பரேட் சாமியார்கள் அப்படிங்கிறத அடுத்த லெவலுக்கு வேற ஒரு லெவலுக்கே கொண்டு போன ஒரு சாமியார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம கேள்விப்பட்ட எல்லா சாமியார்களும் இந்திய அளவில் இந்தியாவுக்குள்ளேயே அங்கே சுற்றிக்கிட்டு இங்கே சுற்றிக்கிட்டு அதை பண்ணிக்கிட்டு இதை பண்ணிட்டு திரிவாங்க. இவர் தான் வந்து இந்தியாவெல்லாம் தாண்டியே வெளிநாட்டுக்கே போயிருக்கிறார். அதுவும் இந்தியாவை விட்டு வெளியேறுவது தனி ஒரு நாடு உருவாக்கியிருக்காரு. தனியாக அது வந்து சும்மா நாடுன்றதெல்லாம் சும்மா அது வந்து ஐநா சபையில் அங்கீகரிக்கப்பட்ட நாடா? நம்ம வந்து அந்த சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் பக்கத்துலலாம் வந்து சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் பக்கத்தில் அந்த பிலிப்பைன்ஸ் ஏரியாலலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட காசு இருந்ததுன்னா தனியாக ஒரு தீவு வாங்கிக்கலாம். நீங்கள் ஒரு பிளாட் வாங்குற மாதிரி அது தீவாக இருக்கிறதுனால அந்த தீவு மொத்தமும் எனக்கு சொந்தம். இப்போது நீங்கள் ஒரு பிளாட் வாங்குறீங்க டி நகரில் அப்படின்னா அந்த நிலத்துக்குள்ள மற்றவங்க யாரும் வராதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. ஏன்னா அது உங்களோட இடம், ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. ஓகே, அதே மாதிரி ஒரு தீவை வாங்கி இது என்னோடய ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டின்னு நீங்கள் அறிவிச்சிடலாம். ஆனால் அறிவித்தாலும் அந்த நாட்டு போலீஸ் எல்லாம் வரலாம், வேறு மக்கள் தான் வர முடியாது. சரியா? வேற என்ன, அந்த அதே நாட்டை அந்த ஈக்குவடார்ன்ற நாட்டை சேர்ந்த வேறு மக்கள் யாரும் உள்ளே வர முடியாது. ஆனால் அந்த ஈக்குவடார் நாட்டு போலீஸோ இராணுவமோ அவங்கெல்லாம் வர முடியும். அப்படி வந்து இவருக்கு கொடுத்துட்டாங்கன்னொடனே இவர் அப்படியே சொந்தமாக தனியாக ஒரு கொடியை ஏற்றிக்கலாம். ஏன்னா இப்போ நான் கூட தான் என் வீட்டுக்குள்ளே ஒரு கொடியை ஏற்றி வச்சுட்டு இது ஏன் கொடி அப்படின்னு சொல்லி ஏற்றி வச்சுக்கலாம்ல. அது மாதிரி அவர் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அதில் நித்யானந்தா வந்து எந்த அளவுக்கு போயிட்டாருன்னா, அண்ணன் சீமானே பொறாமைப்படும் அளவுக்கு போயிட்டார். ஒரு அரசியல் தலைவர் வந்து ஒரு சாமியாரை பார்த்து பொறாமைப்படும் அளவுக்கு, அவன் நகையெல்லாம் போட்டிருக்கான், அவன் பணக்காரனா இருக்கான்லாம் எனக்கு பொறாமையே இல்லைடா, அவன் வெள்ளக்கார பிகரா வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி இவர் பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு நித்யானந்தா ஒரு லெவலை ரீச் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கணும். ஏற்கனவே வந்து பண்ணதுக்கு தான் இப்போ வரைக்கும் அனுபவிச்சுட்டு இருக்காரு. இல்லைங்க, அதாவது ஒன்ஸ் அ கிரிமினல் இஸ் ஆல்வேஸ் அ கிரிமினல். ஒரு சிலர் தான் செய்ததெல்லாம் இதெல்லாம் தப்புடா, நம்ம தெரியாமல் செஞ்சிட்டோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு மாறிடுவாங்க. ஒரு சிலர் மாறவே மாட்டாங்க. அந்த மாதிரி மாறாத திருந்தாத ஜென்மங்களில் இவர்கள்லாம் ஒருத்தர்னு சொல்லலாம். ஏன்னா தே வில் ஸ்டார்ட் ஹேவிங் எக்ஸைட்மெண்ட் அபவுட் டூயிங் இட். அது செய்யறதே ஒரு பெரிய மகிழ்ச்சியாக தெரியும். தெரியாமல் செய்கிறது வேற, அது புரிஞ்சுக்கிட்டு தெரிந்ததுக்கப்புறம் மாறுறதுன்றது வேற. ஆனால் அதே வேலையாகவே ஒருத்தன் தெரிஞ்சிட்டு இருக்கான் கடைசி வேற அப்படின்னு சொன்னால், நான் தான் சொல்லுவேன், இப்போ வந்து ஒரு திருமணம் ஆகாத ஒரு பையனோ ஒரு பொண்ணோ ஒன்றுக்கு மேற்பட்டவர்களோடு அடுத்து பழகிட்டு போகிறாங்கன்னா அது ஒரு பெரிய தப்புலாம் நான் சொல்ல மாட்டேன். ஒரு எலிஜிபிள் பேச்சுலர் இல்லை ஒரு எலிஜிபிள் கேர்ள் ஒரு பையனை லவ் பண்ணுறாங்க, அவங்க கூட கொஞ்ச நாள் பழகுறாங்க, செட் ஆகலை, வேணாம் போ, அடுத்தால வேற யார், அது வந்து தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் எக்ஸ்ட்ரா மெரைட்டல் அஃபேர்னுலாம் போகிறாங்கல்ல, அது வந்து மிகப்பெரிய தப்பு. இல்லை மெரைட்டல் ப்ராமிசஸ் கொடுத்து ஏமாத்துறாங்கல்ல, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாத்துறாங்கல்ல, அது வந்து தப்பு. பழகி பார்ப்போம், ஒத்து வந்தால் கல்யாணம் பண்ணுவோம், ஒத்து வரலைன்னா பிரிஞ்சிடுவோம் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு தப்பும் கிடையாது. ஆனால் அந்த இடத்துல வந்து வேறு எந்த ப்ராமிசஸும் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் விஷயம். ஸோ அதை அந்த கோணத்தில் அணுகுனீங்கன்னா அது வந்து பிரச்சனையாக தெரியாது. ஆனால் நித்யானந்தாவெல்லாம் அந்த ரேஞ்சில் சேர்க்க முடியாது. நித்யானந்தாலாம் வந்து பக்கா ஃப்ராடு அது. சரியா? அதுலேயும் வந்து முதலில் எனக்கு தெரிஞ்சு சாமியாருக்கு வீடியோ வெளியே வந்தது அவருக்கு தான் நினைக்கிறேன்.
அதுக்கு முன்னாடிலாம் அது வந்து நிறைய பேர் கைதுலாம் ஆயிருக்காங்க. ஆனா வீடியோலாம் வெளிய வரல. ஆமாம், வீடியோலாம் வந்தது கிடையாது. அரசல் புரசலாக பேசப்படும். பஞ்சாபில் கூட பார்த்தீங்கன்னா, அவர் பேர் வந்து ராம் ரஹீம் பாபா. பேரே பயங்கரமா இருக்கே. ஆமாம், ராம் ரஹீம் பாபா. ஆனா அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் ராமும் கிடையாது, ரஹீமும் கிடையாது. அவர் வந்து சிங்கு. சரியா? அவர் ஒரு சிங்கு. ஆனா பேர் வந்து ராம் ரஹீம் பாபான்னு நெனைக்கிறேன். வச்சுக்கிட்டு பஞ்சாப்ல பேர்லயே ஒரு மதச்சார்பின்மை இருக்கு. ஆமா. ஆல் இன்க்ளூசிவ் வச்சு அங்க ஆசிரமம் வச்சு, ஆசிரமத்தில பெண்கள் தங்குற அறைகள்லாம் தனியா இருக்குமா. அந்த அறைகளுக்கு போறதுக்கு தனியா ரகசிய பாதையெல்லாம் இவர் வச்சிருந்தாராம். இவரோட ரூம்ல இருந்தே. யாருக்கும் தெரியாம. வெளிய இருந்து போனீங்கன்னா தானே வீடியோ எடுப்பீங்க. நாங்க அண்டர் கிரவுண்ட்லயே போவோம் அப்படின்ற மாரிலாம் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல ஆட்டமாடிய சாமியார்கள்லாம் கூட வீடியோ வெளிய வந்தது இல்ல. இவருக்கு மட்டும் தான் வீடியோ வெளிய வந்தது. அதுவும் அவர்ட்ட இருந்த அசிஸ்டன்ட் லெனின்னு நெனைக்கிறேன் அவர் பேரு. ரொம்ப நாளாச்சு ஞாபகம் இல்ல. அவர் தான் மோஷன் கேப்சர் கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணி மோஷன் கேப்சர் கேமரான்னா நீங்கள் கேமரா ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது ஆனில் தான் இருக்கும். ரெக்கார்டிங் பண்ணாது. இப்போ நீங்கள் ஏதாவது சிசிடிவி மூவ்மெண்ட் இருந்தா ரெக்கார்ட் பண்ணுமா? யாராவது ஆட்களோட நடமாட்டம் இருந்தால் ரெக்கார்ட் ஆகும். அந்த நடமாட்டம் இல்லைன்னா ஸ்டாண்ட் பைக்கு போயிடும், பாஸ் ஆகிடும். அப்புறம் திரும்ப ஆக்டிவிட்டி இருந்ததுன்னா திரும்ப ரெக்கார்ட் ஆகும். அப்படி ஒரு கேமராவை செட் பண்ணி தான் இந்த நடிகை ரஞ்சிதாவும் நித்யானந்தாவும் இருந்த வீடியோலாம் வெளியே வந்தது. ஆனால் அதை பற்றி அவங்களே கவலைப்படல. எனக்கு என்னடா போங்கடா, நான் என் ஹஸ்பண்டை டைவர்ஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, நான் சாமியார் கூட இருந்தேன்னா யார் கூட இருந்தால் உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி அந்த அம்மா கவலையப்படாமல் அவங்க போயிட்டாங்க. அது வரைக்கும் நித்யானந்தா லட்சம் பேருக்கு தெரிஞ்சது. அந்த வீடியோ மூலமா கோடி பேருக்கு கொண்டு போய் சேர்த்துருச்சு. ஆமாம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்களும். மக்களும் அதை பற்றி நம்ம ஊரில் தான் அதெல்லாம் பற்றி பெருசாகவே எடுக்க மாட்டோமே. ஏன்னா நம்ம ஊரில் வந்து இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு காலத்தில் பாரம்பரியமாகவே இருந்திருக்கு. இதை வச்சு மகாராஜான்னு ஒரு படமே வந்திருந்தது ஹிந்தியில். அது நான் வந்து அப்போ விஜய் சேதுபதி நடித்த மகாராஜான்னு ஒரு படம் வந்திருக்குன்னு சொன்னாங்கன்னு நான் தேர்னா இந்த படம் வந்தது. இதில் எங்கடா விஜய் சேதுபதினு சரின்னு போட்டு பார்த்தா மிரண்டே போயிட்டேன். 1800களோட கடைசியில் வந்து அது பேர் வைஷ்ணவின்னு நினைக்கிறேன் ஒரு செக்ட். அந்த செக்டை சார்ந்த மக்களோட மத தலைவராக ஒருத்தர் இருக்கிறாரு. அவரை தான் மகாராஜான்னு சொல்லுவாங்களாம். அதாவது சுற்றி காலனி இருக்கும், நடுவில் கோயில் இருக்கும். அந்த கோயில் உள்ளே தான் அவரோட ரூம் இருக்கும். அவர் வந்து இன்றைக்கி ராசலீலைக்கு வான்னு சொல்லி யாராவது ஒரு பொண்ணை கூப்பிட்டாருன்னா அந்த வீட்டில் ஸ்வீட்டெல்லாம் வச்சு கொண்டாடுவாங்களாம். என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது அவங்களுக்கு. எல்லாருக்கும் தெரியும். ராசலீலைன்னா என்னது? பஜனை தான். கிருஷ்ணர் பண்ணுறது பூரா ராசலீலைன்னு தான் பேர் அதுக்கு. கிருஷ்ணர் வந்து என்னெல்லாம் பண்ணாருன்னா அது பேர் ராசலீலை. அப்போ இந்த சாமியார் யாருன்னா அவர் தான் கிருஷ்ணரோட அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் வந்து அதை அப்படியே காட்சிப்படுத்தியிருப்பாங்க. ஒரு பொண்ணை வந்து கூப்பிட்டோடனே அந்த பொண்ணு பயங்கர குஷியாகி, அந்த பொண்ணோட தங்கச்சி அதுக்கு மேலே குஷியாகி, எங்கள் அக்காவை கூப்பிட்டு போயிருக்காங்க, எங்கள் அக்காவை கூப்பிட்டு போயிருக்காங்கன்னு ஊர் பூரா போய் சொல்ல, ஊரெல்லாம் வந்து ஐயோ அவங்க வீட்டு பொண்ணை கூப்பிட்டு போயிருக்காங்களாமே சொல்லவே இல்லை. அங்கே போனோன்னா அந்த பெண்கள்லாம் ஷாக் ஆவாங்க இல்லையா இவரோட நடவடிக்கை வச்சு. அவங்களுக்கு தெரியும் இதுக்கு தான் கூப்பிட்டுருக்காங்கன்னு தெரியும். அவங்கள பொறுத்தவரை அவரை வந்து சாமியாராக பார்க்கறது இல்லை, கடவுளாக பார்க்குறாங்க. கடவுளே என்னை கூப்பிட்டாரு அப்படின்னு. இதோட இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா? இந்த ராசலீலை வந்து கீழே அந்த ஹாலில் நடக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க ஜன்னலில் காசு கொடுத்து பார்க்கணும், சும்மா பார்க்குறது இல்லை, காசு கொடுக்கணும், டிக்கெட் கொடுத்து பார்க்கணும். அதுக்கு டிக்கெட் கிடச்சா அது பெரிய பெருமை அப்படின்னு வேற போய் உள்ளே போய் பார்த்துருக்காங்கன்னு சொல்லி படமெல்லாம் வந்துருக்குது. நம்ம கலாச்சாரத்தையே அப்படி கெடுத்து வச்சுருக்கிறாங்க. கிருஷ்ணரை வந்து இவ்வளோ கொண்டாடுறாங்களே. கிருஷ்ணரோட மொத பொண்டாட்டி ருக்மணி. அந்த ருக்மணி அவர் எப்படி கல்யாணம் பண்ணுறாரு? சிசுபாலனுக்கு நிச்சயம் பண்ண பொண்ணு ருக்மணி. இவர் நேராக கல்யாண வீட்டில் போய் அந்த பொண்ணு என்ன தான் லவ் பண்ணுதுன்னு தூக்கிட்டு வந்துட்டார். புதுப்பேட்டை படம் மாதிரி தாலி எடுத்து கொடுத்தனா இவரே தாலியை ஆமாம், இவரே தாலியை கட்டி கூட்டு வந்துட்டார். அதனால தான் சிசுபாலனுக்கு வந்து கிருஷ்ணர் மேலே செம கடுப்புன்னு வைங்களேன். அடுத்தால என்ன பண்ணார்? பாமாவை கல்யாணம் பண்ணார். அடுத்தால என்ன பண்ணார்? ஒரு 16,000 கோபிகளோட ராசலீலை பண்ணார். இவ்வளவும் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணார்? ராதாவை தான் அவருக்கு பிடிக்கும். 16,002 பேரை தாண்டி ராதாவை தான் பிடிக்கும். ஏன்னா ராதை வந்து அவரோட வயசில் மூத்தவங்க, அவங்க அத்தை முறை. அப்போது நம்ம கலாச்சாரத்திலேயே இந்த கன்றாவியெல்லாம் இருக்குன்றப்போ இந்த சாமியார்கள்லாம் இதெல்லாம் பண்ணும்போது பெருசாக யாரும் எடுத்துக்கிறது இல்லை. இன்னும் ஒருபடி மேலே போய் என்ன சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க, அவன் பல்லு இருக்குது பக்கோடா சாப்பிட்றான் உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி வந்துடுறாங்க. ஸோ நம்ம கலாச்சாரமே வந்து ஒரு கேடுகிட்ட கலாச்சாரமாக இருக்குது. இது வந்து நம்ம பார்த்துருக்கோம். இங்கே மட்டும் இல்லை, இந்த இப்போ மகாராஷ்டிராவில் நான் சொன்ன இந்த மகாராஜா கதை, அப்போ கதை இல்லை, நடந்த இன்சிடெண்ட் வெள்ளக்காரன் கோர்ட்டில் இது கேஸே நடந்தது. கேஸ் நடந்து அதுக்கு தீர்ப்புலாம் வந்து பெரிய பிரச்சனையாகி அதுக்கப்புறம் தான் அதை படமாக எடுத்தாங்க. கேரளாவில் நம்மளே ஏற்கனவே பேசிடுவோம் அந்த நம்பூதிரிகள் என்னெல்லாம் கூத்தடிச்சாங்க அப்படின்னு. அதே போலவே வங்காளத்தில் பார்த்திங்கன்னா கூலிங் பிராமின்ஸ்னு ஒரு குரூப்பு, அதாவது பார்ப்பனர்கள் கூடவோ இல்லை அந்த ஆன்மீக சம்மந்தப்பட்ட நபர்களோடு பெண்கள் படுத்தா நல்லது தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி பல ஆயிரம் ஆண்டுகளாக ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. இப்போ தான் படிப்பெல்லாம் வந்து நம்மளை மாதிரி பாதி பேர் வந்து இதெல்லாம் தப்புடான்னு நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இன்னும் கூட வட இந்தியாவில் பல கிராமங்களில்
இது வந்து தப்புன்ற மாதிரி அவங்களுக்கு தோணவே இல்லாமல் இருக்கிறாங்க. கிராமங்களை விடுங்க, நித்யானந்தா என்னங்க கிராமத்தில் இருந்தார், பெங்களூரில் தான் ஆசிரமம் வச்சுருந்தார். அங்கே போனவங்களாம் என்ன கிராமத்துக்காரங்களா போனாங்க? அப்போ என்ன நடக்குது? பண வசதியோட ஒரு விஷயம் நடக்குதுன்னா என்ன வேணால் செய்யலாம், எது வேணாலும் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையில் சில பேர் இருக்கிறாங்கன்றது வந்து ரொம்ப வெட்கத்துக்குரிய விஷயம். இந்த ஆள் கடைசியில் பல்வேறு கேஸில் இங்கே தேடப்படும்போது மற்ற சாமியார் மாதிரி பெயில்லாம் வாங்கலை, ஊரே வேணாம் போடான்னு ஓடி போயிட்டார். அங்கே போய் ஆசிரமத்தை அமைச்சு எல்லாம் உட்காந்துட்டார். இப்போ வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க, அவர் இறந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. அவர் யாரோ அது வந்து 2 விதமாக போட்டிருக்காங்க. ஒரு பத்திரிகையில் பார்த்தா அறிவித்தவர் வந்து அவங்க சித்தி மகன்னு போட்டிருக்காங்க. இன்னொரு ஒன் இண்டியாவோ ஏதோ ஒரு இதில் பார்க்குறேன் அவங்க அக்கா மகன்னு போட்டிருக்காங்க. அக்கா மகன் எப்படி சித்தி மகன் ஆவான்னு எனக்கு தெரியல. அதுவே ஒரு கன்ஃபியூஷன். சுந்தரேசனா ஏதோ ஒரு பேர் போட்டு அவர் தான் வந்து இந்து தர்மத்தை காப்பதற்காக தன் உயிர் தியாகம் செய்தார். உயிர் தியாகம்னா யாராவது வெட்டி கிட்டி கொண்டுட்டாங்களான்னு தெரியல. அப்படி அதாவது உயிர் தியாகம்னு மாட்டியார் அப்படின்னு சொல்லக்கூடியது உயிர் தியாகம் செய்தவர்களை தான் மாட்டியார்னு சொல்லுவாங்க. ஜீவ சமாதி மாதிரி தான் அடைஞ்சிட்டாரா? இல்லை அதான் அது மாதிரி எதுவும் இவன்லேயே வச்சு புதைச்சிட்டாங்களா தெரியல. அதை பற்றின விவரங்களும் வெளிவரல. இல்லை இது வழக்கம் போல் கிளப்பி விடப்பட்ட பொருளியான்னு தெரில. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் சொல்லிட்டாங்க, அவருக்கு ரொம்ப முடியல, டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, படுத்த படுக்கையாக இருக்காரு அப்படின்னாங்க. அடுத்த மாதமே திரும்பவும் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இப்போ செத்தே போயிட்டாருன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அடுத்தால மறுபடியும் வீடியோ போட போகிறாரான்னு தெரியல. இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்காவில் பொலிவியான்னு ஒரு நாட்டில் இந்த நித்யானந்த ஆசிரமத்தை சேர்ந்த ஒரு 20 பேரை தேடி பிடிச்சி அந்த அரசாங்கம் நாட்டை விட்டு வெளியேற்றியிருக்காங்க. இந்த ஊரில் வர வேலையை வச்சு அதை ஓடுறான்னு. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே அந்த பொலிவியாவில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள்கிட்ட போய் பேசி நீங்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த காட்டுப்பகுதி இது எல்லாத்தையும் எங்களுக்கு 99 வருஷம் லீஸுக்கு கொடுங்க, கொடுத்தீங்கன்னா நாங்கள் வருஷத்துக்கு 99 வருஷமா 1000 வருஷத்துக்கு ஒரு லீஸுக்கு மாதிரி எழுதி கொடுத்துருங்க, வருஷத்துக்கு 90 லட்ச ரூபா காசு தரோம் அப்படின்ற மாதிரி பேசி கையெழுத்துலாம் வாங்கிட்டாங்களாம். அந்த ட்ரைபல் ஹெட் இருப்பாங்கல்ல, ஒவ்வொருத்தட்டையும் கையெழுத்துலாம் வாங்கிட்டாங்களாம். அதை எப்படியோ கசிஞ்சு அரசாங்கம் அந்த நாட்டு அரசாங்கம் முடிச்சுக்கிட்டு அவனை தேடி பிடிச்சி மண்டையிலே 2 சாத்தி ட்ரைபல் லேண்டெல்லாம் யாரும் வாங்க முடியாது. அதுவும் போக இந்த அமேசான் ஏரியாவில் வந்து விற்கக்கூடாது, வாங்கவும் கூடாது அப்படின்னு ரூல்ஸே இருக்குது. முதல்ல இவனை துரத்தி விடு. இவங்க உடனே சொல்லியிருக்காங்க, நாங்கள் கைலாசான்ற நாட்டிலேருந்து வந்திருக்கோன்னு. கைலாசா எந்த ஊரில் அங்கீகாரம் கொடுத்தாங்க, வெளில போகிறேன்னு அப்படி அடித்து துரத்தி விட்டுருக்காங்க. ஸோ இவர்களின் அடுத்த கட்ட கூத்துகளும் காமெடிகளும் இது மாதிரி வந்திருக்கு. இதில் எனக்கு என்ன சந்தேகம்னா, இது இவ்வளோ கோடிக்கணக்கான பணம் எங்கேருந்து வந்தது? பக்தர்கள் கொடுத்தாங்கன்றதெல்லாம் சும்மா போங்காட்டம். நீங்கள் ஒரு சாமியார்ட்ட போகிறீங்க, நீங்கள் போன உடனே காசு கொடுத்துருவீங்களா? ஆனால் அப்படி காசு கொடுக்குறவங்களும் இருக்காங்க இல்லையா? அப்படிலாம் யாருங்க கொடுப்பா? எப்படி அவ்வளோ சம்பாதிக்கிறாங்க? அதுதான் எனக்கும் தெரியலன்ற. ஏதாவது பினாமியாகவும் இருக்காங்களா? ஏதாவது ட்ரக் கார்ட்டல் மாதிரி ஏதாவது பின்னணியாக இருக்குமோ அப்படின்றது என்னுடைய சந்தேகம். ஏன்னா இவ்வளோ பெரிய அமௌண்ட்டெல்லாம் வந்து வராது, அதுவும் கேஷாக வராது, எல்லாமே கேஷ். தீவு மினிமம் ஒரு சின்ன தீவாக கூட இருக்கட்டும், வாங்குறாருன்னா எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? இதுவே ஒரு பெரிய பல ஒரு எப்படியும் ஒரு 1000 கோடிக்கு மேலே தான் இருக்கும். அவ்வளோ பணம்லாம் எங்கே? அதுக்கப்புறம் அங்கே போய் கட்டுமான பணிகள். திருவண்ணாமலையில் ஒரு கோயிலில் சும்மா உட்காந்து தியானம் பண்ணுற மாதிரி அந்த பழைய ஃபோட்டோலாம் பார்க்கும்போது இவராக எப்படி அது வந்து ஒரு மாதிரி செமி செடிமெண்ட்ரி ராக்குன்னு சொல்லலாம். அந்த கல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கல்லுலாம் கிடையாது. அது இன்னும் சொல்லப்போனால் திருவண்ணாமலை கோயிலோட சுற்றுப்பிரகாரம் இருக்குல்ல, அந்த பக்கம் சும்மா போனீங்கன்னா கல் கிடக்கும். அதை எடுத்து எழுதுனீங்கன்னா எழுதும். அது பேர் மாக்கல்லும்பாங்க. அந்த அளவுக்கு சாஃப்டான கல். அது மாவு மாதிரி எழுதுது அப்படின்றதுக்காக மாக்கல்னு சொல்லுவாங்க. கல் தான் கருங்கல் மாதிரியே இருக்கும், ஆனால் சாஃப்டாக இருக்கும். அந்த மலை வந்து அந்த மாதிரி குகையெல்லாம் குடையிற அளவுக்கு ஸ்ட்ராங்கான மலையெல்லாம் கிடையாது. அது சும்மா ஒரு பாறை இருக்கும், அந்த பாறை கடியிலே உட்காந்துருந்தீங்கனாலே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்க கோகுல இருக்க மாதிரி தான் தெரியும். அது அங்கே குகையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மலை மேலே வந்து கொஞ்சம் நேரம் அப்புறம் அது மாதிரி சில பேர் சாமியாராக சுற்றிட்டு இருப்பாங்க, சாமியார் வேஷம் போட்டு உட்காந்துருப்பாங்க. இதை பார்த்துட்டு அவரெல்லாம் புனிதம்னு சில பேர் போய் அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறது. அந்த கூத்து நிறைய நடக்கிறது திருவண்ணாமலையில் தான் நடக்கும். நிறைய இந்த சாமியார் நீங்கள் திரும்புகிற பக்கம்லாம் சாமியாரை பார்க்கலாம். அவர் ஏதோ வைரமுத்து வந்து சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அவரோட ரசிகைகள்லாம் வந்து ஒரு திட்டினதெல்லாம் அந்த வீடியோ பார்த்துப்பேன், அது வைரல் ஆச்சு இல்லையா? ஆமாம். முன்னாடி இவங்களோட அட்டகாசத்துக்கு ஒரு அளவே இல்லை அப்படிங்கிறது ஒரு பக்கம். இந்த ஆள் வந்து இனிமேல் இன்டர்நேஷ்னல் போலீஸை வச்சு தான் பிடிக்க போகிறாங்களான்னு தெரியல, இல்லை உண்மையிலே செத்துட்டாரான்னு தெரியல. ஆக்சுவலாக இங்கே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவர் தேடப்படும் குற்றவாளி தான். ஆமாம், தேடப்படும் குற்றவாளி தான். பிடிக்கனா பிடிச்சலாம் ஈஸியாக, ஏன் என்ன பிடிக்காம விட்டு வச்சிருக்காங்க? அவனை பிடிக்கிற அளவுக்கு அவசரம் இல்லைன்னு விட்டு வச்சிருக்கலாம். அப்படிதான் இருக்க முடியுமே. இப்போ உடனே தேடி பிடிக்கிற அளவுக்கு அவர் என்ன தீவிரவாதியா? எல்லாம் எங்கேயா போய் பிளான் பண்ணி இந்தியாவில் பாம்பு வைக்க போகிறாருன்ற த்ரெட் இருக்கா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்றப்ப சரி ஓடின வர விடு. இருக்கிற கேஸ் என்ன, பொம்பளை கேஸு,
அவ்வளோதான். அதுக்கு போய் இவ்வளோலாம் நம்ம ரிஸ்க் எடுத்து தேடணுமா அப்படின்றது கூட அரசாங்கத்தோட பார்வையாக இருக்கலாம். ஸோ இன்னொரு 4-5 நாளில் நித்யானந்தா வீடியோ வந்தாலும் வந்துடும். அப்படி வந்துச்சுன்னா அவர் சாவலைன்னு அர்த்தம். இல்லை இருக்கிற மாதிரி வீடியோ நான் எதுவும் இன்னொரு வீடியோ வரப்போகுது. ஐ மீன் அவர் சொற்பொழி வாட்டக்கூடிய வீடியோ அது மாதிரி ஏதாவது ஒன்று வந்தாலும் வரலாம். அதுக்கு முன்னோட்டமாக இப்படி ஒரு செய்தியை கசிய விட்டாங்களா என்னன்னு தெரியல. ரொம்ப நாளாக ஆள் அட்ரஸே இல்லை. ஆமாம், பப்ளிசிட்டி ஸ்டண்டாக கூட ஆமாம், ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்டாக கூட இருக்கலாம். ஏன்னா போன வாட்டி அப்படிதான் அவருக்கு டயாலிசிஸ் படுக்கைன்ட்டாங்க. எல்லாரும் ஆமாம் எப்போ சாவ போகிறாருன்னு எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அடுத்த ஒரு வாரத்தில் அவர் சொற்பொழி வாட்டுற வீடியோ வந்துருச்சு. சிரிக்க வழக்கமாக சிரிப்பார், ஹான்னு ஒரு சிரிச்சுட்டு அவரும் பேசி ஒரு வீடியோவை போட மறுபடியும் கண்டென்ட் ஆகி போச்சு. வரவன் போகிறவெல்லாம் என்ன தான் போட்டு அடிக்கிறான் அப்படின்னு அவரே பேசிக்கிட்டு ஒரு வீடியோ போட வேண்டியது. இப்போ செத்துட்டாரு, நான் செத்துட்டேனே வீடியோ போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து பேசினாலும் பேசுவார். ஸோ எது வேணாலும் நடக்கலாம். நித்யானந்தாவை பொறுத்தவரை உண்மையிலே இறந்துட்டாருன்னா அந்த சொத்துலாம் ஒரு கவர்மெண்ட் வந்து கைப்பற்றிருமா என்ன? அது அடுத்து அதுக்கெல்லாம் என்னன்னு தெரியாது. அந்த சொத்தை வந்து அந்த ஈக்குவடார் நாட்டுக்கு தான் சொந்தம். இவருக்கு வந்து எங்கேயே அங்கே ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கும் இல்லையா? ஆமாம், இது எல்லாமே எல்லாமே ஏதாவது ஒரு ட்ரஸ்ட் பேரில் தாங்க இருக்கும். ஓகே, தனிப்பட்ட நபர் பேரில் இருக்காது. ஏதாவது ஒரு ட்ரஸ்ட் பேரில் தான் வச்சுருப்பாங்க. இவங்க ஆசிரமம்னு கெட்டுறதுக்கு காரணமே என்னென்னா, அரசாங்கம் டக்குன்னு ரைடு பண்ண மாட்டாங்க. அது நித்யானந்தான்ற ஒரு ஃப்ராடை போய் ரைடு பண்ணுறாங்கன்னு மக்கள் பார்க்க மாட்டாங்க. லூசுங்க என்ன பண்ணுவாங்க, இந்து மதத்தை அவமதிக்கிறாங்கன்றாங்க, உடனே கொந்தளிச்சிருவாங்க அப்படியே. இப்போ நாளைக்கே ஜக்கி வாசுதேவ் ஆசிரமத்தை ரைடு பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கும்பல் கிளம்பாதா? இந்து மத உணர்வை புண்படுத்திட்டாங்க அப்படின்னு, இந்துக்களை வேணும்னே அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படிம்பாங்க. அவன் ஜக்கி அவன் தனியாக ஒரு ஃப்ராடாக எச்ராஜா தான் வருவார். ஆமாம், முதல் ஆளே எச்ராஜா வந்துடுவார். அதுக்காக தான் அரசாங்கம் வந்து இந்த மாதிரி இடத்துல கை வைக்கிறது இல்லை. இவங்களும் அதை தான் சாக்குன்னு தான் இந்த மாதிரி ஆரம்பிக்கிறது. இல்லைன்னா சொந்தமாக ஒருத்தன் சுடுகாடெலாம் வச்சுருப்பானா? சொந்தமாக ஒருத்தன் சுடுகாடே வச்சுருக்கானே ஜக்கி. தியானம் பண்ணுற இடத்துல சுடுகாடு. ரொம்ப சிம்பிள். அப்போ நீங்கள் சந்தேகத்துக்கு இடமான முறையில் யாரையோ கொன்று, அதுவும் சாதாரண சுடுகாடு இல்லை, மின்சார சுடுகாடு, பட்டுன்னு வேலை முடியும் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வந்து என்னன்றதை நம்ம அரசாங்கத்துக்கு கோரிக்கையாக தான் வைக்க முடியும். இது பல காலமாக இந்த போலிச்சாமியார்ன்ற பிரச்சனை இன்றைக்கி நேற்று பிரச்சனை இல்லை, ஆயிரங்காலத்து பிரச்சனை இது நமக்கு. எப்போதுமே இந்த சாமியார்ன்ற போர்வையில் எல்லோரும் கூத்தடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. இது இதோடு நிற்க போகுதுன்னு கேட்டால் இதுவும் நிற்க போகிறதில்ல. இதுக்கு அப்புறமும் வேறு சாமியார் வருவாங்க, அவன்கிட்டையும் போய் ஏமாறுவாங்க. நம்மளுங்க ஏமாறுறதுக்கு வந்து அதெல்லாம் கூச்சப்படாமல் தொடர்ந்து ஏமாந்துட்டு தான் இருப்பாங்க. ரொம்ப நன்றி சார். நித்யானந்தா தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் என்னோட பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி.